ஆனந்திக்காக அன்பு எதையும் செய்ய தயாராக இருக்காரு. ஆனந்தி அவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறாருன்றத இந்த இன்சிடெண்ட் மூலமாக தான் காதலோட ஆழத்தை அன்பு நிரூபித்து காட்டிட்டார்னே சொல்லியாகணும். சிங்கப்பெண்ணே சீரியலில் அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நந்தா செஞ்சுட்டு போன காரியத்தால் ஆனந்தி ரொம்பவே அப்செட்டில் தான் இருந்தாங்க. மகேஷும் அன்பும் சேர்ந்துக்கிட்டு ஆனந்திக்கு பர்த்டே செலிப்ரேஷன்லாம் பண்ணி அவங்கள கொஞ்சம் சந்தோஷப்படுத்தினாங்க. அதுக்குள்ளே அதே நந்தாவால் இப்போ இன்னொரு புது பிரச்சனை ஆனந்தியை தேடி திரும்பவும் வந்திருக்கு. பாவங்க ஆனந்தி, அவங்க எவ்வளோ கஷ்டத்தான் தாங்குவாங்க. இந்த போலீஸ் என்னங்க ஆனந்தி தான் குற்றவாளின்னு கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. இவங்க கஸ்டடியில் இருந்த நந்தாவை ஆனந்தி எப்படி கொலை பண்ணியிருப்பாங்க? இவங்களுக்கு யாரோ ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து பேசுகிற மாதிரி இல்லை இருக்கு. அந்த நந்தாவால் நிறைய அப்பாவி பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களில் யாராவது கூட நந்தாவோட சாவுக்கு காரணமாக இருக்கலாம் இல்லையா? அந்த ஆங்கிளில் இவங்க கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்க மாட்டாங்களா? பரவாயில்லைங்க, நம்ம அன்பு இந்த இடத்துலையும் பிரில்லியண்ட்டாக தான் பிளான் பண்ணுறாரு. போலீஸ் ஆக்சிடெண்ட்டில் நந்தா இறந்ததா சொன்னாங்க இல்லையா? அந்த காரோட ஓனரை கண்டுபிடிக்கிறதுக்கு முத்துவோட அன்பு ஆர்டி ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிருக்காரு. இந்த மித்ராவுக்கு என்ன தாங்க ப்ராப்ளம்? ஆனந்தியை எப்படியாவது அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக போலீஸ்கிட்ட நான் உங்களுக்கு ஐடியா தரேன்னு ப்ரெஸ்ஸை கூப்பிட சொல்லிட்டாங்க. அவங்களும் இவங்க பேச்சை கேட்டுட்டு மீடியாவை வர சொல்லிட்டாங்க. ஆனந்தியை நந்தாவோட காதலுன்னு நியூஸ் கொடுக்க போகிறாங்களாம். மகேஷ் இதிலேருந்து ஆனந்தி எப்படி மீட்க போகிறோமோன்னு தெரியாமல் திணறி போய்தான் இருக்காரு. இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் அன்பு மாசேன்று கொடுக்குறாரு. நந்தாவோட கொலையில் ஆனந்திக்கு எந்தவித சம்மந்தமும் இல்லைன்றத ஆதாரத்தோட போலீஸ்கிட்ட ப்ரூவ் பண்ணிவிட்டு ஆனந்தியை இந்த கேஸ்லேருந்து அவங்க பேர் கெடாமல் அவங்கள காப்பாற்றி வெளியே கொண்டு வராரு. ஒருவேளை அப்படி இல்லைன்னா நந்தாவை நான் தான் கொன்னேன்னு சொல்லிட்டு அந்த பழியை அவர் மேலே கூட தூக்கி போட்டுக்கலாம். ஆனால் ஒன்றுங்க, ஆனந்திக்காக நான் இருக்கேன்னு அன்பு வந்து நின்ன அந்த சீன் பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருந்தது. ஆனந்திக்கு ஒவ்வொரு முறையும் அன்பு தான் ஓடி ஓடி ஹெல்ப் பண்ணுவார். அதனோட கிரெடிட் எல்லாம் மகேஷ்க்கு தான் போய் சேரும். இந்த டைம் அது அன்புக்கு தான் கிடைக்க போகுது. இந்த மாதிரி ஒரு தருணத்துலையாவது அன்பு தான் அழகன்ற உண்மை ஆனந்திக்கு தெரிய வரணும்னு இந்த சீரியலோட ஃபேன்ஸ் எத்தனை பேர் விருப்பப்படுறீங்க அப்படின்றவங்களோட வேல்யூபிளான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபிங் தட்டி விட்டுடுங்க.